நண்பர்களே இங்கே பாருங்கள், அக்காமார்களுக்கு முடி வளர்க்க ஆவரம் போக பாருங்கள். என்னன்னாக்கி எங்கள் ஊரில் நிறையா இருக்குது, வெளியூர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. வாங்க பார்ப்போம் இதை பற்றி. இங்கே பாருவனே, காட்டு பறி ஒரு குத்த பறிவனே. ஒரு கொப்பு உடைக்குமா? உடைய செடி. இதுல என்னென்ன பெனிஃபிட்லாம் அவன இருக்குது? இதுல இந்த ஆவரம்பூல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, நம்ம சொல்லிட்டே போலாம். அதாவது சர்க்கரை கட்டுப்படுத்தும். அவர் பழமொழி சொல்லுவாங்க, ஆவாரை கண்டதுண்டோ சாவாரை கண்டதில்லை அப்படின்ட்டு. அதாவது அந்த தங்க மாதிரி ஜொலிக்கு பாருங்க, கலர்ல மஞ்சள் கலர்ல தங்க மாதிரி ஜொலிக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஏழைகளின் தங்கன்றே சொல்லலாம். ஏழைகளின் தங்கம் அப்படி இருக்கு. நல்லா சர்க்கரை கட்டுப்படுத்தும். டீ போட்டு குடிக்கலாம். இதுல அக்கா மார்களும் நல்லா முடி வளரும். அப்படிதானே முடி வளரும். காய வச்சு பொடியாக்கி நம்ம ஃபேஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிடலாம். இந்த சீக்கா தூள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இதை பூவை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்கும் போது கூட. அப்புறம் சும்மா இப்படி எடுத்து சும்மா எடுத்துக்கலாம். சும்மா இதுங்களாம். சும்மா தான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை வராது. சும்மா எவ்வளவு நாளும் திங்கலாம். எவ்வளவு நாளும் திங்கலாம். ஒரு டேஸ்ட், ஒரு இனிப்பு கொடுக்கும். இதை வச்சு சுகர்லாம் குறையுமா? அவனே சுகர் நல்லா குறையும். நல்லா குறையும். அதாவது அந்த அளவு கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் நல்லா. இதை நம்ம அவிச்சு ஒரு லிமிட்டுக்கு மேல போகாது, சுகர் போகாது. இது நம்ம அந்த பூவை நம்ம தனியா எடுத்து அவிச்சு கூட தண்ணி குடிக்கலாம். அவிச்சு கூட குடிக்கலாம். அவ்வளவு ஒரு இது பெனிஃபிட் இங்க நிறைய இருக்கு. நிறைய இருக்கு, ஏகப்பட்ட இருக்கு. சுத்தி ஆவரம் போதான் இருக்குது. இது வந்து ஆவரங்காடு தான். இது இந்த ஆவரங்காடு அதாவது இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா இதுல ஒரு 200 செடியா நிக்கும். இதுல இருந்து எப்போதும் பூ இருக்கும். இப்போ நல்லா இப்போ மழை ஒரு மழை விழுந்துருக்குது, பூ நிறைய இருக்கு. யாரும் பூ வேணாலும் கொடுக்க கொடுக்கவும் செய்யலாம். பாருங்க நண்பர்களே, ஆவாரம்பூ ஏகப்பட்டது இருக்கு. இங்க பாருங்க, கொப்புகள்லாம் ஏகப்பட்டது கிடக்கு. இப்புறம் விதை என்ன தொங்கிட்டு கிடக்குது. இது புறம் விதை. இது வந்து அப்படியே நம்ம பறவை அப்படியே கீழே விழுந்தோன்னே அதுல இருந்து ஒரு செடி முளைச்சோம். ஒரு செடி முளைக்கும். ஆமா, இதுல இருந்து ஒரு செடி முளைக்கும் இருக்கலாம். இருந்து ஒரு செடி முளைக்கும். கீழே உதுத்துதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மண்ணுல போய் இது மூடும். மண்ணெல்லாம் பெய்யும், மண் அரிப்பறமா மண் இது மூடும். மூடின உடனே பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு செடி முளைச்சிடும். நம்மளுக்கு இந்த லாபம் தானே. இது நம்மள இது ரொம்ப பெரிய மரம்லாம் வளர்ந்துருக்குது. அது ரொம்ப முத்தி போன மரத்தெல்லாம் வெட்டி பயணி காய்க்க அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. வேற கொண்டு போவாங்க. இது நல்லா இருக்கும். இது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட். இதை அப்புறம் சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். இங்க பாருங்க, எடுத்து கூட இது பெரிய சின்ன செடியா தான் பாத்துருக்குது. இவ்வளவு பெரிய மூடா பெரிய மூடா இருக்குண்ணே. இது வந்து பாத்தீங்கன்னா மலை சைடுல நிக்குது. அதனால பெருசா இடம் வந்து மலை சைடுல வந்திருக்கும். அதாவது எங்க ஊர் மலை வரது சைடுல வரனால நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய மரமா நிக்குது. சின்ன மரம் நிக்கும், பெரிய மரம் நிக்கும். பாத்துடுங்க, இது நம்ம மலை சைடுனால நல்லா கரெக்டா நம்ம நிக்குது. நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரியும். சரி சரி பாப்போம். சரி பாருங்க நண்பர்களே, ஆவரம்பூ பார்த்தாச்சு. சரி பாப்போம். சரி, ஓகே, பாய்.